எவ்வளோதான் மணி சேவிங் டிப்ஸ் பார்த்தாலுமே எங்களால் சேமிக்க முடியல. நாங்களும் எவ்வளவோ சிக்கனமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது. இதுலேருந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 500 கூட எங்களால் சேமிக்க முடியல. சேமிக்கணும்னு எடுத்து வச்சாலும் அது செலவாயிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்மளால் மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன விஷயத்தோடு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம குடும்பம் பார்த்திங்கன்னா நமக்கு சொர்க்கமாக தெரியும். அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து அந்த மாதிரி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னாலே நம்மளால் சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய வருமானம் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட வருமானம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. இதுதான் மெயினான டிப்பு. நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே நம்மளால் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். மாதம் ஒரு 500 நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதும் அப்படின்னு சொல்கிற மனசு முதல்ல எல்லாருக்கும் வேணும். என்னென்னா நம்ம சொல்கிறத நம்ம மனசு கேட்கணுமே ஒழிஞ்சு நம்ம மனசு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அடுத்த மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அதை கட்டி போட்டு வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நம்மளுக்கு பல ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் அது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்குது, இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம மைண்டில் வந்துட்டு தான் இருக்கும். மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, வருமானம் நிறையா இருக்கிறவங்க தான் சேமிக்க முடியும். ஸோ நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க சேமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது கிடையவே கிடையாதுங்க. சில குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 1 லட்ச ரூபா இருக்கும், 2 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. அடுத்த மாதம் அவங்களுக்கு வருமானம் வரலன்னா அவங்க ஃபேமிலி எப்படி ரன் ஆகும்னே தெரியாது. ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. வரவு வருது, அவங்க செலவு பண்ணுவாங்க. சில குடும்பம் பார்த்திங்கன்னா 10,000 இருக்கும் சேலரி, அவங்களுக்கு 20,000 இருக்கும். அவங்களுடைய சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வருமானத்தை வச்சு தான் நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மாதம் 500 நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு பெரிய சேமிப்பு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக, நம்ம இல்லத்தரசியாக இருக்கிற நம்ம எவ்வளோ சிக்கனமாக நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியுமோ, கஞ்சத்தனம்ங்கிறது வேறு, நான் கஞ்சத்தனமாக இருங்கன்னு நான் சொல்ல வரல, சிக்கனம்ங்கிறது வேறு. எவ்வளோ சிக்கனப்படுத்தி நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியுமோ ரன் பண்ணிக்கிட்டு நம்மளால் சேவிங்ஸும் பண்ண முடியும். ஸோ ஏன் நம்மளாலே சேமிக்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ப்ராப்பரான பட்ஜெட் நம்ம குடும்பத்துக்கு நம்ம போடாதது தான். ஸோ இந்த மாதத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்கான ப்ராப்பரான பட்ஜெட்டை முதல்ல எழுதுங்க. நம்மளோட சேனல்லே நிறைய மணி சேவிங் டிப்ஸ் நான் எழுதியிருக்கேன். எல்லாமே என்னோட சொந்த அனுபவம், நான் கடைப்பிடிச்சிட்ருக்கிறது தான். எதுவுமே நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எடுத்து வைங்க. மாதத்தில் ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிவிட்டு மாதம் உங்களால் முடிஞ்சது ஒரு 1000 ரூபாவது நீங்கள் எடுத்து தனியாக வச்சு பாருங்கள். ஸோ மாத கடைசி வரைக்கும் உங்களால் அந்த பணத்தை தொடாமல் இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். வேறு வழி இல்லை, அதை எடுத்து தான் ஆகணுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களால் வந்து அந்த பணத்தை தொடாமல் இந்த மாதத்தை கொண்டு போக முடிஞ்சிச்சின்னா அதுதான் உங்களோட சேவிங்ஸு. ஸோ அது 500 ரூபா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 2 மாதமும் நீங்கள் அந்த பணத்தை தொடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு கட்டாயமாக நம்மளால் ஒரு அமௌண்ட்டு ஒரு மாத கடைசியில் சேமிக்க முடியுது. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த அமௌண்ட்டை அப்படியே ஒரு ஆர்டியாக மாற்றுங்க. அப்போ மாதம் 500 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆர்டியாக நீங்கள் போடுங்க. இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்ததுமே நம்ம வந்து புதுசாக இப்போ தான் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே அது நல்லா ஓட ஆரம்பிச்சிடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து மேலே விழுந்து இப்படி தான் நம்மளோட சேவிங்ஸுமே. சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்மளால் இப்போ 500 ரூபா சேமிக்கிற இடத்துல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு 4 மாதம் 5 மாதம் சேமித்த உடனே கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஒரு 1000 ரூபா சேமிக்க ஆரம்பிப்போம். இப்படி தான் நம்மளோட சேவிங்ஸை நம்ம கொண்டுட்டு வரணும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு என்ன தேவையோ, இந்த வாரத்துக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதி ஒட்டிக்கங்க உங்கள் கிச்சனில். ஸோ நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரியும். அந்த மாதிரி அந்த வாரத்துக்கு என்ன நமக்கு எந்த காய்கறி வேணுமோ, எந்த பொருள் வேணுமோ அதை மட்டும் நம்ம தேவையானப்போ வாங்கிக்கலாம். இப்போ வந்து கிராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா மளிகை பொருள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க. அதில் நிறைய பணம் சேவ் ஆகும். சும்மா நம்ம கடைக்கு போகிறதுனால நம்மளுக்கு ஒரு பொருள் தேவையாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல இன்னொரு பொருள் நம்ம பார்த்தோன்னா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம்.
ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் கிராசரி வாங்குறத வச்சுக்கோங்க. இப்போ வீக்லி நம்ம வந்து காய்கறி வாங்குற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறோமோ, இப்போ அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுட்டோம்னா அதில் நிறைய காய்கறிகள் வீணாகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ டயத்தில் அந்த காய்கறி வாங்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு வேலை கம்மியாக இருக்குன்னா அப்போதைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்போ ஒவ்வொரு காய்கறியுமே எப்படி வச்சா வீணாக போகாமல் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்ம தனித்தனியாக அதை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலை நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்க அதில் பாதி காய்கறிகள் பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. இப்போ நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியணும். ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் நாளைக்கு என்ன சமைச்சு கொடுக்க போகிறோம் ஸ்கூலுக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரியும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் டிசைட் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம். அதில் தான் அந்த அவசரமாக நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக ஸ்கூலுக்கு கிளப்புறது பசங்களை. ஸோ நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கே முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கும் டென்ஷன் இருக்காது, ஃபுட்டும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வீக்லி மீல் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மீல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அதுக்கான என்ன பொருள் வேணுங்கிறது நமக்கு மொதல் நாளே தெரியும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காய்கறியில் வேஸ்ட் பண்ணுறவங்க பணத்தை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறதுனால ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணுங்கள் அப்படியே சேவிங்ஸாக மாற்றலாம். நீங்கள் ஒரு உண்டியல் சேவிங்ஸாக மாற்றலாம். இந்த காய்கறியில் மீதமாகிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு உண்டியலில் நீங்கள் அந்த பணத்தை போட்டுட்டு வரலாம். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மசாலா பொருட்கள்லாம் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் நம்ம காய்கறிக்கும் ஒரு பட்ஜெட் போடுங்க. மளிகை பொருள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குது. எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நம்ம வெளியில் போய் எதுவுமே ஏர்னிங்ஸ் நமக்கு இல்லை, நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணல அப்படின்னா கூட நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கொடுக்குற பணத்துலேருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம பண்ணும்போது நம்மளால் சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த மிளகா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காம்பு எடுத்து வைக்கிறதுனால இந்த பச்சை மிளகா இந்த காம்பு எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒன்று கூட உங்களுக்கு வீணாக போகாது. நம்ம லாஸ்ட்டு மிளகா எடுத்து புழங்குற வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த காம்போடையே வச்சுருவாங்க. அதை வந்து ஸ்டோர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பாதி எடுத்து யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும், பாதி அப்படியே வீணாக போயிடும், காஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து செய்யும் போது இதில் ஒன்றும் நம்ம பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண நம்ம யார்கிட்டையாவது சொன்னால் கூட அதை பாதி பேர் எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் நம்மளால் என்ன பணம் பெரிய அளவில் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறுது. ஸோ அதனால் தேவையானவங்க எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுறதுனால நமக்கு நிறைய பணம் நமக்கு சேவ் ஆகும். அதை எல்லாமே அப்படியே நீங்கள் சேவிங்ஸாக மாற்றிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவில் சேமிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 ரூபா உங்களால் சேமிக்க முடியும்னா அதை எடுத்து வைங்க சேமிப்பா. இப்போ 200 ரூபா நீங்கள் இன்றைக்கி செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எடுத்து வச்சிடணும் 20 ரூபா. 180 ரூபாய்க்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ ஒரு காயே வாங்க போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 200 ரூபா அப்படிங்கும் போது நீங்கள் வீட்டில் 20 ரூபா எடுத்து வச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற செலவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதையும் சேமிப்பாக மாற்றணும். இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், 30 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் மேலே காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்பே என்னென்னு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே என்னோட சொந்த அனுபவம் தான். அதாவது சில்லறை சேமிப்பு போட்டிருப்பேன், உண்டியல் சேவிங்ஸ் இருக்கும், அப்புறம் 30 days சேலஞ்சஸ் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்கிற நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்களும் ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.